சர்வ வல்லவரும் சர்வ இடங்களில் இருக்கிறவரும் சர்வ ஞானம் படைத்தவரும் நம்மை சகோதரராய் அழைத்தவருமாகிய தேவனுக்கு துதியும் கனமும் மகிமை உண்டாக அவரை ஆராதிக்க நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்முடைய பிரசன்னத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் சாமி. கர்த்தருடைய பிள்ளைகளாய், உம்மை நேசிக்கிறவர்களாய், உம்மை ஏற்றுக்கொண்டவர்களாய், சகோதர சகோதரிகளாய் அவரவருடைய இல்லங்களிலே குடும்பமாய் அமர்ந்து உம்மை ஆராதிக்க கூடி வந்திருக்கிற இந்த வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. இப்படி ஆராதிக்க இந்த சூழ்நிலையிலே எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா விஞ்ஞான வளர்ச்சிக்காக உம்மை ஸ்தோத்திரித்து அவரவருடைய இல்லங்களிலே அமர்ந்திருந்து நாங்கள் தூர இடங்களில் இருந்தாலும் எங்களுடைய சிந்தையிலும் எங்களுடைய எண்ணங்களிலும் உம்மை நோக்கி பார்க்கும்படியான பாக்கியத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஆராதிக்க எங்களை உருவாக்கினீர். உம்மை ஆராதிக்க எங்களை தெரிந்து கொண்டீர். உம்மை ஆராதிக்க எங்கள் பாவங்கள் அற கழுவி எங்களை சுத்திகரித்திருக்கிறீர். உம்மை ஆராதிக்க திருச்சபையை நீர் ஏற்படுத்தி இருக்கிறீர் சாமி. பரலோகத்திலே கோடான கோடி தேவ தூதர்களாகிய கேருபீன்களும் சேராபீன்களும் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி ஆராதித்துக் கொண்டிருக்கிற துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தெய்வத்தை நாங்களும் ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல பாக்கியத்திற்காக உம்மை ஸ்தோத்திரித்து ஆராதனையிலே அமர்ந்திருப்பதற்கு தடையாயிருக்கக்கூடிய எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் ஒரு முறை கூட அறிக்கையிடுகிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை கழுவி சுத்திகரியும் என்று சொல்லி ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவரை முடிய பிரசன்னத்தின் மகிமையை கண்டுகொள்ள நீர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலைகளிலே 254 பாமாலை பாடுவோம். 254 பாமாலை களிப்புடன் கூடுவோம், கர்த்தரை நாம் போற்றுவோம் என்கிறதான பாடலை நாம் பாடுவோம். களிப்புடன் கூடுவோம், கர்த்தரை நாம் போற்றுவோம். அவர் தயை என்றைக்கும் தாசரோடு நிலைக்கும். ஆதி முதலவரே நன்மையாவும் செய்தாரே. அவர் தயை என்றைக்கும் மாந்தர் மேலே சொரியும். இஸ்ரவேலை போஷித்தார், நித்தம் வழி காட்டினார். அவர் தயை என்றைக்கும் மன்னா போலே சொரியும். வானம் பூமி புதிதாய் சிருஷ்டிப்பாரே ஞானமாய். அவர் தயை என்றைக்கும் ஆதால் காணும் யாருக்கும். நம்முடைய ஆராதனையின் ஆசீர்வாதத்திலே ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக இணைந்து வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 133.
The psalm which we are going to read is Psalm 133. We'll read it together. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்னைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். நாம் நம்முடைய விசுவாசத்தை உறுதி பண்ணும்படி அப்போஸ்தலர் கற்றுக் கொடுத்த விசுவாச பிரமாணத்தை சொல்லி அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமி படைத்த சர்வ பிதாவாகி தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்மரிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொடுத்து எழுந்தருளினார். பரமண்டலத்தில் ஏறி சர்வ பிதாவாகி தேவன் வலதுபார்ச விட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோர் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். தொடர்ந்து ஜெப நிலையிலே கர்த்தர் கற்றுக் கொடுத்த கர்த்தருடைய ஜெபத்தையும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்று நிலப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செயலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமின் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். இதனாலே நம்முடைய ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்கு என்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பாட பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. Romans chapter 15 verses from 1 to 14. அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களை உறுதியாக்கும்படி தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரர் என்றும் புறஜாதியாரும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகிறேன். அந்தபடி இது நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. மேலும் புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோடு கூட களி கூறுங்கள் என்கிறார். மேலும் புறஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களை எல்லாரும் அவரை புகழுங்கள் என்றும் சொல்லுகிறார். மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாய் இருக்கிற ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கையை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறான். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினால் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. இப்பொழுது அதே பகுதியை ஆங்கிலத்திலே நாம்
வாசிக்க கேட்போம். Today's scripture portion is taken from Romans chapter 15 verses 1 to 14. We who are strong ought to bear with the failings of the weak and not to please ourselves. Each of us should please our neighbors for their good, to build them up. For even Christ did not please himself, but as it is written, the insults of those who insult you have fallen on me. For everything that was written in the past was written to teach us, so that through the endurance taught in the scriptures and the encouragement they provide, we might have hope. May the God who gives endurance and encouragement give you the same attitude of mind towards each other that Christ Jesus had, so that with one mind and one voice you may glorify the God and Father of our Lord Jesus Christ. Accept one another, then, just as Christ accepted you, in order to bring praise to God. For I tell you that Christ has become a servant of the Jews on behalf of God's truth, so that the promises made to the patriarchs might be confirmed, and moreover, that the Gentiles might glorify God for his mercy, as it is written, "Therefore I will praise you among the Gentiles. I will sing the praises of your name." Again it says, "Rejoice, you Gentiles, with his people." And again, "Praise the Lord, all you Gentiles, let all the people extol him." And again Isaiah says, "The root of Jesse will spring up, one who will arise to rule over the nation. In him the Gentiles will hope." May the God of hope fill you with all joy and peace as you trust in him, so that you may overflow with hope by the power of the Holy Spirit. I myself am convinced, my brothers and sisters, that you yourselves are full of goodness, filled with knowledge and competent to instruct one another. May Lord bless these verses. பிறந்தநாள் திருமண நாள் வாழ்த்துக்கள். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்தநாள் திருமண நாட்களை காண்கிறவர்களை நான் வாசிக்கிறேன். 26ஆம் தேதி மிஸ்ஸஸ் எமிமால் பிரின்ஸ் அவர்களும், 29ஆம் தேதி மிஸ் கிரேஸ் வெரோனிகா விக்டர் அவர்களும், 30ஆம் தேதி மிஸ் லாவண்யா நடராஜன் அவர்களும் தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிறார்கள். பிறந்த நாட்களை காண்கிற அருமையான பிள்ளைகளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் திருச்சபையின் சார்பாக உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களுடைய வாழ்விலே உத்தமர்களுக்கு கர்த்தர் துணை என்ற வசனத்தின்படி உங்களுடைய வாழ்விலை துணை என்று உங்களை ஆசீர்வதிக்க நான் அதிகமாக ஜெபித்துக் கொள்கிறேன். இன்னும் இந்த வாரத்திலே திருமண நாளை காண்கிறவர்கள் 30ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஆர் ஸ்டான்லி அவர்களுடைய குடும்பம் தங்களுடைய திருமண நாட்களை காண்கிறார்கள். திருமண நாளை காண்கிற அருமையான பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் திருச்சபையின் சார்பாகவும் அன்புடன் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய வாழ்வும் சிறக்க, அருமையான பிள்ளைகள் சந்தோஷம் சமாதானத்தோடு வாழ, தேவனுக்கு மகிமை உண்டாக, நானும் நினைத்தார் என்றால் கர்த்தரையை சேவிப்போம் என்ற வைராக்கியத்தோடு ஜீவிக்க, உலகத்தின் சகல ஆசீர்வாத நன்மைகளை பெற்றுக்கொள்ள அன்புடன் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களுக்கு துணை நிற்கிற தேவன் சுவாமி. உம்முடைய தூதர்களை அனுப்பி எங்களை ஆண்டவரே சூழ நின்று பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறீர் சுவாமி. எங்களுடைய காலங்களை உம்முடைய கரத்தில் வைத்து அதை எங்களுக்கு ஆசீர்வாதமாகவே ஆசீர்வதித்து கொடுக்கிறீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை அப்படி நீர் காத்து கொண்டபடியால் உமக்கு நன்றி சொல்லி, பிரவேசிக்கிற புதிய வருஷமும் அவர்களுக்கு ஆசீர்வாதமான வருஷமாக, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அவர்களை கரம்பற்றி நடத்துகிறதை உணர்ந்து கொண்டு ஆண்டவருக்கு மகிமையாய் வாழ்வின் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கத்தக்கதாகவும், உலகத்தின் அனைத்து ஆசீர்வாத நன்மைகளிலும் மகிழ்ந்திருக்கத்தக்கதாக, தீர்க்காயுசோடு சுகபலத்தோடு வாழ பிள்ளைகளுடைய பிறந்த நாட்களையும் நான் அன்புடன் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி.
எனும் திருமண நாளை காண்கிற சகோதரர் ஸ்டான்லி அவர்களுக்காக அவருடைய குடும்பத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. மகனுக்காக சகோதரிக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சியாய் வாழவும் சந்தோஷம் சமாதானத்தோடு ஜீவிக்கவும் எல்லா விதமான கிருபைகளை பிள்ளைகள் மேல் பொழிந்தருளி இருக்கிறீர். ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளை சகோதரன் தூர இடத்திலே தன்னுடைய ப்ராஜெக்ட் விஷயமாக சென்றிருக்கிறார்கள் சுவாமி. ஆனாலும் நீர் சமீபத்திற்கு தூரத்திற்கு மாத்திரமல்ல சமீபத்திற்கும் தேவனாக இருந்து பிள்ளைகள் இருவருடைய வாழ்க்கையும் சகல நிலைமையிலும் ஆசீர்வதித்து சந்தோஷம் சமாதானத்தோடும் தீர்க்காயுசோடும் வாழ இந்த புதிய திருமண ஆண்டிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லுகிறவர், எல்லாவற்றையும் புதிய ஆசீர்வாதமாக்கி எங்களுக்கு கொடுக்கிற தேவன் சுவாமி. ஆகவே புதிய ஆசீர்வாதங்களை, புதிய கிருபைகளை, புதிய நன்மைகளை இந்த புதிய திருமண ஆண்டிலே பெற்று மகிழ்ச்சியாய் ஜீவிக்க பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய திருமண நாளையும் அன்புடன் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாளிலும் உடைய சிறு குழந்தைகள் வார வாரம் மனப்பாட வசனம் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்கள். அதில் அவர்களை பயிற்றுவிக்கிற அருமையான பெற்றோரையும் நான் அன்புடன் வாழ்த்தி, பிள்ளைகளும் இந்த வசனத்தில் வளர, இந்த வசனத்தில் அவருடைய வாழ்வு கட்டப்பட, இந்த வசனங்கள் அவர்களுக்கு எதிர்கால ஆசீர்வாதங்களை கொடுக்க பிள்ளைகளையும் நான் வாழ்த்தி இப்பொழுது பிள்ளைகள் வசனம் சொல்ல அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். சங்கீதம் 23:2. Praise him for his power. Praise him for his surpassing greatness. நான் உனக்கு சொன்னதை செய்ய வழங்கும், உன்னை கைவிடவில்லை. ஆதியாகமம் 28:14. தேங்க்யூ. திரும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஏசாயா 60:1. தேங்க்யூ. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்துவேன். சங்கீதம் 91:15. தேங்க்யூ. The stone the builders rejected has become the capstone. Psalms 118:22. Thank you. Know that the Lord has set apart the godly himself. The Lord will hear when I call to him. Psalm 4:3. Thank you. For I can now the plans I have for you. Thank you. Yes. Know myself. I will not fear. Psalm 186. Amen. சுத்த இருதயத்தை விரும்புகிறவன் உடைய உத்தேடுகள் இனிமையானவைகள், ராஜா அவனுக்கு சிநேகிதன் ஆவான். Proverbs chapter 21:11. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். சங்கீதம் 90:14. We can make our plans, but God determines you. Proverbs 6:9. Amen. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல் நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ரோமர் 15:7. இது நாளிலும் நமக்காகவும் நம்முடைய திருச்சபைக்காகவும் ஊழியங்களுக்காகவும் தேசத்திற்காகவும் மன்றாட்டு ஜெபத்தை அருமையான சகோதரர் வெற்றிராஜ் அவர்கள் ஏறெடுப்பார்கள். அருமையான சகோதரனை திருச்சபைக்காக, தேசத்திற்காக, இன்னும் இந்த சூழ்நிலை மாறி சீக்கிரத்தில் நம்ம ஆண்டவருடைய ஆலயத்தில் இருந்து ஆராதிப்பதற்கு ஆண்டவர் தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாக
அன்புடன் ஜெபிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்திற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, இந்த காலை நேரத்திலே கர்த்தாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே கர்த்தாவே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்க தந்த தயவுகளுக்காக இரக்கங்களுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, இந்த ஆராதனையை நீங்கள் நடத்த எங்களுக்கு கிருபை தந்த தயவுகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, காணொலி மூலமாக இதை நாங்கள் கண்டு கழிக்க கர்த்தாவே உம்முடைய நாமத்தை நாங்கள் விசுவாசிக்க ஏற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்த தயவுகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, அநேகருக்கு கொடுக்கப்படாத ஒரு கிருபை நீர் எங்களுக்கு அருளி செய்து கர்த்தாவே, விசேஷமாக உம்முடைய வார்த்தைகளை கேட்க நீர் கிருபையாக வழிநடத்தி வருகிற தயவுகளுக்காக நன்றியோடுமே துதிக்கிறோம்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தாவே உம்முடைய ஆலயத்துக்கு செல்ல முடியவில்லை என்றாலும் கர்த்தாவே, நாங்கள் வீட்டிலிருந்தே உம்முடைய ஆராதனையை கண்டுகளிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்து வருகிற தயவுகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ அந்த காணொலி மூலமாக அதை பார்த்து கர்த்தாவே நாங்கள் உண்மை இன்னும் கிட்டி சேரத்தக்கதாக கிருபை செய்து வருகிற தயவுகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது கூட கர்த்தாவே, இந்த ஆராதனையிலே நீர் உம்முடைய பிரசனைகளோடு கூட இருக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, செய்திகள் எங்களுக்கு புரோஜனமான போஜனமாக இருக்க நீர் கிருபை செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. செய்து கொடுக்கிற சகோதரரின் கர்த்தாவே நீர் தாமே ஆசீர்வதித்து கர்த்தாவே நல்ல எங்களுக்கு வேண்டிய போஜனத்தை கொடுக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதன் மூலமாக தகப்பனே, நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கிற எங்கள் மன ஆறுதல் அடையும் கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை இன்னும் உறுதியாக பற்றிக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமாக தகப்பனே, கடந்த 7 மாதங்களாக கர்த்தாவே இந்த கொள்ளை நோய் நிமித்தமாக கர்த்தாவே நீர் எங்களை இந்த சூழ்நிலையிலும் கிருபையாக பாதுகாத்து வந்த தயவுகளுக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. மார்ச் மாதத்திலே லாக்டவுன் ஆன நேரங்களிலே கர்த்தாவே நாங்கள் என்ன செய்வோம், எப்படி வாழ்வோம், எப்படி எங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் என்று ஏக்கத்தோடு தவித்து கொண்டிருந்த நேரத்திலே என் கர்த்தாவே நீர் எங்களை கிருபையாக பாதுகாத்து கர்த்தாவே அனுதினமும் எங்களுக்கு வேண்டிய போஜனங்களை தந்து கர்த்தாவே நீர் கிருபையாக எங்களை கரமேந்தி பாதுகாத்து வழி நடத்தி வந்த தயவுகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு சில நேரங்களிலே கர்த்தாவே எங்கள் தேவைகள் இல்லை என்றாலும் கர்த்தாவே நீர் எங்கள் மனதிலே சமாதானத்தை தந்து கிருபையாக நீர் தேவைகள் சந்திக்கப்பட கிருபை செய்து வழி நடத்தி வந்த தயவுகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் ஜீவனுள்ள தேவனை விசுவாசிக்கிறோம் என்ற விசுவாசத்தோடு இருந்து கர்த்தாவே நாங்கள் சமாதானமாக இருக்கத்தக்கதாக இந்த 7 மாதங்களை நீர் கிருபை செய்தியாக முடிக்க நீர் கிருபை செய்த தயவுகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, அநேக இன்னல்கள் வந்த போதிலும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகள் மூலமாக நாங்கள் ஆறுதல் அடைந்து உம்மை ஏற்றுக்கொள்ளவும் உம்மை விசுவாசிக்கவும் எங்களுக்கு பலத்தை தந்த தயவுகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த நாட்களிலும் கூட கர்த்தாவே லாக்டவுன் கொஞ்சம் லகுவாக ஆனதினால் கர்த்தாவே அநேகர் வேலைக்கு செல்லவும் கர்த்தாவே வேலை நிமித்தமாக ஒரு சில வருமானங்கள் வர நீர் கிருபை செய்து வருகிற தயவுகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர்தாமே இதை பாதுகாத்து எங்களை இதுவரை வழி நடத்தி வந்த தயவுகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே, இந்த லாக்டவுன் நேரத்திலே எங்கள் தேச தலைவர்கள் கர்த்தாவே ஒவ்வொருவரும் கர்த்தாவே இந்த ஏழை மக்களுக்காக வேண்டிய தேவையான காரியங்களை நன்மையான காரியங்களை செய்ய அவர்கள் அதிக பிரயாசப்பட்டதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அநேக அரசாங்க அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் கர்த்தாவே வேதனையோடு கர்த்தாவே கஷ்டத்தோடு மத்தியிலும் கர்த்தாவே அவர்களுடைய உயிரை பொருட்படுத்தாது ஏழை மக்களுக்கு பயனடைய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியோடு அவர்கள் இறங்கி வேலை செய்து அநேக மக்களுக்கு அநேக தேவைகளை கிடைக்க செய்ய தயவுகளுக்காகவும் நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் உள்ள தலைவர்களை பாதுகாத்துக் கொள்ளும், எங்கள் தேசத்தில் உள்ள மருத்துவர்கள் தாதிமார்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும். இன்னும் அரசாங்க அதிகாரிகள் இந்த மக்களுக்கு பணி செய்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே இந்த தொற்று நோய் வராதபடி பாதுகாத்து வழி நடத்தி வரும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர்தாமே எங்கள் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு அதிகாரிகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, தலைவர்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறேன் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே, மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய பிரசனம் ஒவ்வொரு மிஷனரியோடும் கூட இருக்கட்டும் அப்பா, அவர்களை வழி நடத்தட்டும், பலப்படுத்தட்டும் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்களிலே அவர்கள் அநேக சோதனைகள் வந்த போதிலும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகள் மூலமாக அவர்கள் பலப்பட்டு நின்று இந்த ஊழியத்தை செய்து வருகிற தயவுகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய பிரசனம் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. போதகர்களுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாட்களிலே ஊழியம் இல்லாதபடியால் கர்த்தாவே போதகர்களும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் இந்த காணொலி மூலமாக உம்முடைய நாமத்தை அவர்கள் அறிவித்து வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்பா. தொடர்ந்து கர்த்தாவே ஆலயங்கள் சீக்கிரமாக திறக்கப்பட கர்த்தாவே, அதன் மூலமாக ஆலயத்தில் ஒன்று கூடி ஆராதிக்க நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக தொடர்ந்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எங்கள் சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே.
பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும், பலப்படுத்தும். அப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருக்கட்டும். அப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நீர்தாமே அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் பலத்தையும் அருளி செய்து கர்த்தாவே எந்தவித சோர்வுகளும் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. தொடர்ந்து கர்த்தாவே தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஒவ்வொரு பெண்களையும் நீர்தாமே பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும், பலப்படுத்தும் தகப்பனே. ஸ்தோத்திர ஆண்டவரே, எந்தவித சோர்வுகளும் எந்தவித பலவீனங்களும் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே, அவர்களை நீர்தாமே உம்முடைய கரம் கொண்டு பாதுகாத்துக் கொள்ளும். ஸ்தோத்திர ஆண்டவரே தகப்பனே, அநேகர் வீட்டில் இருந்து வேலை செய்கிறார்கள், அநேகர் சென்று வருகிறார்கள். ஆனாலும் உம்முடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருக்கட்டும். எந்தவித பலத்தின் ஆவியும் வராதபடி நீர் ஒரு உற்சாகத்தின் பலத்தின் ஆவியை நீர் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. திருமணத்துக்காக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. வேண்டிய நேரங்களிலே திருமணங்கள் வர நீர் கிருபை செய்தருளும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய பிரசன்னம் அவர்களோடு வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அந்த பிள்ளைகளை நீர்தாமே பாதுகாத்துக் கொள்ளும். ஒருவேளை ஸ்கூல் காலேஜ் செல்ல முடியாவிட்டாலும் கர்த்தாவே, ஆன்லைன் மூலமாக அந்த வகுப்புகள் நடைபெறும்போது அதன் மூலம் படித்து அவர்கள் அந்த படிப்பை நல்ல விதமாக தொடர நீர் கிருபை செய்தருளும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஸ்தோத்திர ஆண்டவரே, விசேஷமாக தாமஸ் தக்காருக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவர்களுடைய உழைத்தை நீங்க ஆசீர்வதிங்கப்பா, வழி நடத்துங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, பலப்படுத்துங்க தகப்பனே. நீர்தாமே அவர்களோடு கூட இருந்து உம்முடைய பிரசன்னத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி கர்த்தாவே, கிருபையாக இதுவரை வழி நடத்தி வந்திருக்கிற தயவுகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நீர்தாமே அவர்களோடு கூட இருந்து அந்த ஊழியம் நல்ல விதமாக தொடர்ந்து நடைபெற அனுக்கிரகம் செய்தருங்கப்பா. உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட கிருபை செய்தருங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, தொடர்ந்து எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறேன் கர்த்தாவே. இந்த கொள்ளை நோயின் மத்தியிலும் கர்த்தாவே நீர் கிருபையாக பாதுகாத்து வந்தீர். அநேகர் பலவீனப்பட்டார்களப்பா, அநேகர் இழப்பு ஏற்பட்டாலும் கர்த்தாவே, உம்முடைய பிரசனம் ஒவ்வொருவரையும் கூட இருந்து இதுவரை வழி நடத்தி வந்த தயவுகளுக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய பிரசனத்தின் மூலமாக நீர்தாமே பாதுகாத்துக் கொள்ளும். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, தொடர்ந்து இந்த ஆராதனையிலே உம்முடைய பிரசனம் இருந்து கர்த்தாவே எங்களுக்கு ஒரு உற்சாகத்தின் ஆவியை தரவும் கர்த்தாவே, உண்மை உறுதியாக இன்னும் பற்றிக்கொள்ளவும் எங்களுக்கு ஒரு ஞானத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதன் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படாமல் கர்த்தாவே நாங்களும் மன சமாதானத்தோடு வாழவும் எங்களுக்கு அனுகிரகம் செய்தரலும். நீரை கிருபையாக வழி நடத்தி பாதுகாத்தருள வேண்டும் என்று எங்கள் இயேசுவின் உள்ள ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தலையும் ஆசீர்வாதத்தை நான் கூறிக்கொள்கிறேன். இம்மட்டும் நம்மோடு கூட இருந்த இம்மானுவேலர், இம்மட்டும் உதவின எபனேசர் தாமே, அவருக்கு மகிமை உண்டாக நாம் நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவருடைய ஆராதனையில் அமர்ந்திருந்து அவரை ஸ்தோத்திரிப்போம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து அவருடைய செட்டைகளில் நிழலிலே வலக்கரத்தினாலே தாங்கி தேவ தூதர்கள் சூழ நின்று நம்மை காத்து, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னவர் வாதை நம்முடைய கூடாரத்தை அணுகாத வண்ணம் இதுவரை காத்திருக்கிறார். அவருக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவேளை நாம் நல்லவர்களா இல்லாவிட்டாலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் நல்லவராகவே செயல்படுகிறார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. கர்த்தர் நல்லவர் என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக என்று வசனம் சொல்லுகிறவனமாக, கர்த்தருக்கு பயப்பட நீங்கள் நாளும் அவர் எந்த அளவுக்கு நல்லவர் என்பதை சொல்லி சாட்சி பகிர நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த வேளையில கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நல்லவராக இருந்ததற்காக, எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மோடு அவர் இருந்ததற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். யாவரும் நலமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள்ளாக நான் நம்புகிறேன். கடந்த நம்முடைய நாட்கள் முழுவதும், குறிப்பாக என்றைக்கு இந்த காணொளியின் மூலமாக ஆராதனை ஆரம்பித்தோமோ, அது கடவுளுடைய சித்தமா இல்லையா என்று எனக்கு புரியவில்லை. கர்த்தர் ஒரு செய்தியை திருச்சபைக்கு இந்த ஊரடங்கு நாட்களிலே காணொளியிலே ஆராதிக்கிற நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை மாத்திரம் நான் விசுவாசிக்கிறேன். நாம் மீண்டும் ஆலயம் திறக்கப்பட்டு கர்த்தருக்கு சித்தமானால் இந்த 31ஆம் தேதிக்கு அப்புறம் மகாராஷ்டிரா சிஎம் மிஸ்டர் உத்தவ் தாக்கரே அவர்கள் நிச்சயமாக வருகிற நாட்களை ஆலயத்தில் வந்து நம்மை ஆராதிப்பதற்கு அறிவிப்பு கொடுப்பார்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அதே சமயத்தில் இந்த நோய் அதிகமாய் பரவி கொண்டிருக்கிறது, நோய் தொற்று. அதற்காக நீங்கள் அதிகமாய் ஜெபியுங்கள். அதே சமயத்தில் நீங்கள் யாவரும் அவரவருடைய இல்லங்களிலே கவனமாய்
நீங்களும் கவனமாய் வாழுங்கள், பிள்ளைகளையும் கவனமாய் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுமாறு உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் கொடுத்த செய்தியை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். லூக்கா 24 அதிகாரம் 5, 6 வசனங்களின் அடிப்படையில் உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அப்படி என்றால் உயிரோடு இருக்கிறவரை உயிரோடு இருக்கிறவைகளிலே நாம் தேட வேண்டும் என்று சொல்லி வேதம் அழைக்கிறதை கடந்த நாட்களாக நாம் அதிகமாக சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். அவைகளில் நான் அதிகமாக எம்பசைஸ் பண்ண விரும்பினேன். அதே சமயத்தில் பல நாட்களாக ஆராதிக்கிறவர்கள் எப்படி ஆராதிக்க வேண்டும், ஆராதனை என்றால் என்ன, ஆராதிப்பது என்றால் என்ன, இவைகளுக்கு ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி பல நாட்கள் யோசித்தது உண்டு. அதை கர்த்தர் இப்பொழுது வாய்க்க பண்ணியிருக்கிறார். அதன் அடிப்படையில் நாட்களில் ஜீவனுள்ள ஆராதனையாக நாம் ஆராதிக்கிற ஆராதனைகளை எப்படி மாற்றுவது என்பதை குறித்து ஆழமாக சிந்தித்து வருகிறோம். ஏற்கனவே கடந்த வாரம் வரை ஆராதிக்கிற நீங்களும் நானும் எப்படி ஒரு தனிப்பட்ட நபராக ஒரு ஆராதனையில் போய் அமர்ந்து அவரை ஆராதிக்க வேண்டும், எப்படி அவரை ஆராதிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். So far we have listened to the word of God and how a worshipper as an individual, when he goes to the service to worship him, how he used to worship and the meaning of worship, and how a worshipper should be in the service and in his personal life. From now on, if God willing, maybe next 1 or 2 weeks we'll be listening to the word of God on how we can worship the Lord together along with our fellow believers and fellow brothers. நாம் எப்படி இதுவரை ஒரு தனிப்பட்ட ஒரு ஆராதிக்கிற நீங்களும் நானும் ஒரு ஆலயத்தில் தனிப்பட்டவர்களாய் கடந்து சென்று அவரை ஆராதிக்கிற நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து, அவரை எப்படி ஆராதிக்க வேண்டும், நான் தனிப்பட்ட ஆராதிக்கிறவர்களாய் எப்படி ஒரு ஜீவனுள்ள ஆராதனையாக அந்த ஆராதனையை மாற்றி அமைக்க முடியும் என்பதை குறித்து இதுவரை சிந்தித்தோம். இப்பொழுது கலெக்டிவாக, ஒன்றாக, ஒரு மனதோடு கூட, என்னுடைய சகோதரர்களோடு கூட, சக விசுவாசிகளோடு கூட எப்படி அவரை ஆராதிக்க முடியும், ஆராதிக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளிலிருந்து நாம் சிந்திக்கவிருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன ஒரு சத்தியம் என்னவென்றால், நம்மை ஆராதிப்பதற்காக தான் ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். It has already been said in the previous weeks that God has created us only to worship Him. அவரை ஆராதிப்பதற்கென்று, to worship Him with all the comfort. That is why He created everything we see in the world, and He at last created human being. நம்மை ஆண்டவர் நல்ல எல்லா சுகத்தோடு கூட அவரை ஆராதிப்பதற்குண்டான அத்தனை அம்சங்களையும் நமக்கு படைத்து விட்டு கடைசியாக தான் நம்மை படைத்திருக்கிறார். ஏனென்றால் அவரை ஆராதிக்கிறவர்கள் எந்த குறைபாடுகள் இன்றி சுகமாய் அவர் ஆராதிப்பதற்குண்டான சூழலை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். நீங்கள் ஏதேன் தோட்டத்தை மனதில் நினைத்து பாருங்கள். Bring the Eden Gardens situation and atmosphere, how God made a special garden for Adam and Eve so that they may worship Him comfortably while walking along with the Lord. ஆண்டவரோடு கூட அந்த தினமும் நடக்கும் பொழுது அவர் எப்படி சுகமாய் ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தனி தோட்டத்தை உண்டாக்கினார். ஒரு தனி தோட்டத்தை உண்டாக்கி, ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி, ஆண்டவர் குளிர்ச்சியான வேளையில் வந்து அவர்களோடு கூட நடந்தார். அவரை ஆராதிப்பதற்குண்டான அத்தனை அம்சங்களையும் படைத்தார். அதற்கென்று ஒரு தனி தோட்டத்தை உண்டாக்கினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இரண்டாவது, எல்லாத்தையும் படைத்துட்டு மனுஷனை தனியா நின்று ஆராதின்னு சொல்லல, நீ இணைந்து ஆராதிக்க வேண்டும். அதனால்தான் ஒரு God expected a corporate worship. God wanted to have a community to worship Him. ஆண்டவர் ஒரு ஜனக்கூட்டத்தை உருவாக்கி அந்த ஜனக்கூட்டம் தன்னை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினார். ஆகவே தான் மனுஷனை தனியா இருப்பது நல்லது அல்ல என்று கண்டார். When God saw Adam after He created him,
So he was alone. He said in his mind that it is not good for man to be alone. Now why? Because not for the benefit of Adam or human being, it is to have a community to worship him. அவரை ஆராதிப்பதற்கு ஒரு அழகான ஒரு ஜனக்கூட்டத்தை ஆண்டவர் உண்டாக்கி அந்த ஜனக்கூட்டம் என்ன ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையோடு கூட என்ன செய்தார்? அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். The purpose of God creating man, male and female, is to have a community who worships him. அப்போ தனியா ஆராதிப்பதை விட கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட ஆராதிப்பது ஒரு பெரிய மகிமையான ஒரு காரியம். அப்படி கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட நாம் ஆராதிக்கும் பொழுது ஆண்டவருடைய தரிசனத்தை நாம் நிறைவேற்றுகிறோம். ஒருவேளை உறவுகள் பலவா இருக்கலாம். ஒருவேளை அதை குறித்து நிறைய சத்தியங்கள் இருக்கிறது, அதுக்குள்ளாக நான் அதிகமாக சொல்ல விரும்பவில்லை. ஒருவேளை இன்றைக்கு மனிதன் பாவம் செய்ததுனாலே உறவுகளை கொச்சைப்படுத்தி விட்டான், அவ்வளவுதான். உறவுகளை கொச்சைப்படுத்தி விட்டான். ஆண் பெண் என்கிறதான உறவுகளை கொச்சைப்படுத்துகிறான். ஆண் பெண்ணை பார்க்கிற பார்வையானது தான் பாதிக்கப்பட்ட பாவத்தினூடாய், தனக்குள்ளாக இருக்கக்கூடிய தீமையினூடாய் ஆணையும் பெண்ணையும் பார்க்கிறதுனால ஆண் பெண் என்கிறதான பாலினத்தை தவறாவே எப்பொழுதும் புரிந்து கொண்டு பார்க்கக்கூடிய பார்வை உலகத்தில் உண்டு. Whenever we look at the gender, male and female, what happens? We look at them, look at the opposite gender in a wrong way through the evil or sinful nature which is there in our mind. So with corrupted mind, we always look at the opposite gender. Due to the sin and sinful nature, the relationships that God has made us corrupted so much. சோதம் குமாரா பட்டணத்தை பார்க்கும் பொழுது அந்த உறவுகளில் எவ்வளவு அசுத்தமா இருந்தது என்பதை சோதம் குமாரா ஒரு பெரிய உதாரணமாகும். When you read the story of Sodom and Gomorrah, it is the greatest example of all sorts of immoral relationship which was there in Sodom and Gomorrah. That is why God had a plan to destroy it, and he destroyed it and saved the saints from Sodom and Gomorrah. சோதம் கொமோராவில் இருந்து ஆண்டவர் பரிசுத்தவான்கள் வெளியே கொண்டு வந்து அங்கிருந்த அசுத்தங்களை கண்ட தேவன் அதை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அதை ஒரு முன் உதாரணமாக அதை விரும்பாத தேவன் அதை அந்த சோதம் கொமோரா பட்டணத்தை அக்னியினால் சுட்டெரித்து போட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே உறவுகள் கொச்சைப்படுத்தப்பட்டு பார்க்கப்படுகிறது உண்மை. ஆனால் அந்த உறவுகளை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் அன்றைக்கே பாவ நிவாரணத்தை ஆண்டவர் உண்டாக்கி அந்த பாவ நிவாரணத்திற்காக தம்மையே ஒப்பு கொடுப்பதற்கு தீர்மானித்து பின்பாக 2000 வருஷங்களுக்கு முன்பாக அதை நிறைவேற்றி இன்றைக்கு திருச்சபையில இருக்கக்கூடிய விசுவாசிகளாகிய உங்களையும் என்னையும் அவர் பாவம் என்கிறதான பயங்கரமான ஒரு கொடுமை நின்று நம்மை ரட்சித்து நம்முடைய உறவுகளை ஆண்டவர் பரிசுத்தமாக்கி இருக்கிறார். ஆண்டவருக்கு நமக்கு இருக்கக்கூடிய உறவுகள் இருக்குது இல்லையா, அதை பரிசுத்தமாக இருக்கிறார். என்னுடைய மனிதனுக்கும் இருக்கக்கூடிய உறவுகளை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். எனக்கும் என் மனைவிக்கும் இருக்கக்கூடிய உறவுகளை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். எனக்கும் என் சகோதரனுக்கும் சகோதரிக்கும் இருக்கக்கூடிய உறவுகளை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். எனக்கும் என் பெற்றோருக்கும் இருக்கக்கூடிய உறவுகளை ஆண்டவர் பரிசுத்தம் எல்லா உறவுகளையும் இயேசு கிறிஸ்துவினாலே பரிசுத்தமாக்கி பரிசுத்த கூட்டமாய் அவரை ஆராதிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக தான் திருச்சபையை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போ கூட்டாய் குழுவாய் ஒரு ஜனக்கூட்டமாய் அவரை ஆராதிப்பதற்கு தான் திருச்சபை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. Church is established to worship him as a holy community before the Lord, which was in God's mind when he created man and woman. ஆக அவருடைய மனசுல இருந்த ஒரு பெரிய விஷயம் மனுஷனை படைக்கும் பொழுது என்னை ஒரு ஜனக்கூட்டமாக இருந்து என்னை ஆராதிக்க வேண்டும் என்ற ஆசை. ஆனா பாவத்து நிமித்தம் அது என்ன செய்கிறது? அது அந்த உறவுகள் கொச்சைப்படுத்தப்பட்டதுனால என்ன நடந்துச்சு?
அவரை குழுவாக பரிசுத்த கூட்டமாக ஆராதிக்க முடியவில்லை. அதுதான் ஆண்டவர் தனக்கென்று ஒரு ஜனத்து கூட்டத்தை ஏற்படுத்தினார். யார்? விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமை அவர் தெரிந்தெடுத்து ஆபிரகாமின் மூலமாக ஒரு பரிசுத்த ஜனக்கூட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அவனை தெரிந்தெடுத்து அவனை பரிசுத்த ஜாதியாக அழைத்து பின்பாக அவர்கள் எகிப்திலிருந்து கொண்டு வரும் பொழுது என்ன நோக்கத்தோடு கொண்டு வந்தார்? என் ஜனங்களை என்னை ஆராதிக்க அனுப்பு அப்படின்னு தான் ஆண்டவர் கேட்கிறார். இல்ல, when God brought the Israel from the Egypt to Canaan, he told the Egyptian the Pharaoh that you allow my people to worship me. Through Moses he was speaking to Pharaoh. So the community which was called by the Lord to worship him. அப்போ ஒரு ஜனக்கூட்டத்தை ஆண்டவர் தனக்கென்று ஒரு பரிசுத்த கூட்டத்தை எப்பொழுதுமே தனக்கென்று ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி வரலாற்றிலே அவர் பெரிய முயற்சிகளை எடுத்திருக்கிறார். இல்லையா? ஆதாம் ஏவாளை உண்டாக்கினார். பாவத்தின் அவர் விழுந்து போனதுனாலே பின்பாக அவருடைய பிள்ளைகள் என்னை ஆராதிப்பார்கள் என்று சொல்லி எதிர்பார்த்தார். அது கொலைபாதகத்திலே போய் முடிந்தது. பின்பாக மனுஷனுடைய சிந்தனைகள் நித்தமும் பொல்லாதவைகளாக இருந்தது. அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நித்தம் பொல்லாதா இருந்தது சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதுக்கு பின்பாக நோவாவை தெரிந்தெடுத்தார். நோவின் காலத்தில் நடந்த பயங்கரங்களுக்கு தெரியும். அந்த கம்யூனிட்டி என்னை பரிசுத்த அல்லது அந்த ஒரு ஜனக்கூட்டம் என்னை பரிசுத்தமா ஆராதிக்கணும்னு சொல்லிட்டு 8 பேரை மட்டும் அந்த பெரிய ஆபத்திலிருந்து ரட்சித்து அவர்களை அழைத்து வந்து தன்னை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஏற்படுத்தினார். அதற்கு பின்பாக வந்த ஜனக்கூட்டம் பொல்லாத சிந்தனைகளினாலே கெட்டு போனது. பின்பாக ஆபிரகாமை தெரிந்தெடுத்தார், ஈசாக்கை தெரிந்தெடுத்தார், யாக்கோபை தெரிந்தெடுத்தார், இஸ்ரவேலை தனக்கென்று ஏற்படுத்தினார். ஒரு பரிசுத்த ஜாதியை என எகிப்திலிருந்து வரவழைத்து தன்னை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஏற்படுத்தினார். அவைகள் அதற்குண்டான ஆராதனை முறைமைகள், ஆராதனை கூடம், ஆராதனையின் ஒழுங்குகள் எல்லாவற்றையும் மோசையின் மூலமாக அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து என்னை ஒரு ஜனக்கூட்டம் ஆராதிக்கப் போகிறது என்று சொல்லி ஆசையாயிருந்தார். ஆனால் அந்த ஜனம் அவரை ஆராதிக்க முன் வராததுனால கொஞ்ச காலம் ஆராதித்தார்கள், இல்லைன்னு சொல்ல முடியாது. பரிசுத்த ஜனங்களாய் வாழ்ந்தார்கள், கொஞ்ச காலம் ஆராதித்தார்கள். கானானிலே வந்து அமர்ந்து கொஞ்ச காலம் என்ன செய்தார்கள்? ஆண்டவரை ஆராதித்தார்கள். பின்பாக ஆண்டவரை விட்டு பின்மாறி போனார்கள். பின்பு நியாயாதிபதிகளை உருவாக்கி பார்த்தார், ராஜாக்களை உருவாக்கி பார்த்தார், தீர்க்கதரிசிகளை அனுப்பி பார்த்தார். கடைசியாக இயேசு கிறிஸ்துவை அனுப்பி ஒரு பெரிய ஜனக்கூட்டம் என்னை ஆராதிக்கும் என்று சொல்லி அவர் மூலமாக பாவ மன்னிப்பாக ரட்சிப்பை கொடுத்து இன்றைக்கு ஒரு ஜனக்கூட்டம் உலகம் முழுவதும் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறது. You look at the history of the entire world through Bible. When you look at the history of the world through Bible, you'll find only one truth, that is God was always expecting a community, a holy community to worship him. He took all sorts of efforts to make the community holy and keep them or set apart them to worship him as community, holy community, as holy community. என்ன அழகான ஒரு தேவன், என்ன அழகான ஒரு தேவன்! தன்னை ஆராதிப்பதற்கு ஒரு ஜனக்கூட்டத்தை உண்டாக்கினார். அதற்கு தான் ஆணும் பெண்ணுமாக படைத்தார். அதற்காக தான் உறவுகளை ஆண்டவர் உண்டாக்கினார். அந்த உறவுகள் பாவத்தினாலே கொச்சைப்படுத்தப்பட்டு விட்டன. இவ்வளவு நேரம் சற்று அதிகமாக அறிமுகத்திற்கென்று நான் எடுத்துக்கொண்டேன். நீங்கள் பொறுத்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளின் செய்தியினுடைய சாராம்சத்திற்குள்ளாக செல்லும் முன்பாக ஒரு சில வசனங்களை மாத்திரம் நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், Acts chapter 2 verse 1. பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதே 46ஆம் வசனத்திலே அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகளோறும் அப்பப்பட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி, அடுத்த வாக்கியத்தை கவனியுங்கள், தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயப்பட்டிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகளை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக்கொண்டார். ஆக தேவனை துதிப்பதற்கென்று ஒரு ஜனக்கூட்டம்
உருவான நாள் அந்த பெந்தெகோஸ்தே நாள். வாசியுங்கள், ஆங்கிலத்தில் இதை வாசிக்க கேட்போம். Acts chapter 2 verse 1. When the day of Pentecost came, they were all together in one place. 46. Verse 46. Every day they continued to meet together. Every day they continued to meet together. In the temple courts. In the temple courts. They broke bread. They broke bread. In their homes. And ate together. With glad and sincere hearts. Praising God. And enjoying the favor of all the people. Enough. Thank you. Okay, here the community which was expected by the Lord to worship Him have gathered on the day of Pentecost. The day of Pentecost doesn't belong to a Pentecostal church, a particular church. The day of Pentecostal is a harvest day. ஒரு அறுவடை நாள், அதான் பெந்தெகோஸ்து நாள். பெந்தெகோஸ்து நாள்னு பெந்தெகோஸ்து சபையை சார்ந்த நாள் அல்ல அது. சரியா? பெந்தெகோஸ்து சபை உருவான நாளும் அல்ல அது. அது ஒரு அறுவடை நாள். அந்த நாளிலே சீஷர்கள் கூடியிருந்தார்கள் ஒருமனப்பட்டவர்களா. எதற்காக? ஒரே நோக்கத்தோடு அவரை ஆராதிப்பதற்கு, அவரை துதிப்பதற்கு. அவரை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றார்கள் என்று சொல்லி வாசிக்கிறேன். அந்த உறவுகள் என்ன அழகாய் பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கின்றன பாருங்க. தேவனை துதித்தார்கள், உறவுகள் பரிசுத்தப்பட்டது. ஆகவே எல்லாரிடத்திலும் அவர்கள் தயவு பெற்றிருந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் எதிர்பார்த்த ஒரு அருமையான ஒரு சமூகம், அவரை ஆராதிக்கிற சமூகம் கர்த்தருடைய ஜனம் என்பதை மனதில் எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும். சரியா? மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, இந்த உறவுகள் பல விதங்கள் இருக்கிறது. மனித கலாச்சாரத்திலே மனிதன் படைக்கப்பட்ட பின்பு, அவன் பெருக ஆரம்பித்த பின்பு இன்றைக்கு காண்கிற அத்தனை உறவுகளும் வந்துவிட்டது. பெற்றோர் என்கிறதான உறவு ஆரம்பித்தது இல்லையா? புருஷன் மனைவி என்கிறதான உறவு ஆரம்பித்தது. அதற்கு பின்பாக பிள்ளைகள் பெற்றோர் என்கிறதான உறவு ஆரம்பித்தது. சகோதர சகோதரிகள் என்கிறதான உறவு ஆரம்பித்தது இல்லையா? அதற்கு பின்பாக மாமன் மாமியார் என்றதான உறவுகள் ஆரம்பித்தது. மருமகன் என்றதான மருமகள் என்றதான உறவுகள் ஆரம்பித்தது. பின்பாக தாத்தா பாட்டி என்கிறதான உறவுகள். இப்படியே அந்த உறவுகள் போய்கொண்டே இருக்கிறது. சரியா? அந்த உறவுகள் போய்கொண்டே இருக்கிறது. உறவுகள் தவறல்ல, உறவுகள் பலவிதம். ஆனால் அந்த உறவுகள் எப்படி பரிசுத்தமாய் பாதுகாக்கப்படுகிறது, அது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அந்த உறவுகளை நாம் பரிசுத்தமாய் பாதுகாக்காத வரை ஆண்டவர் எதிர்பார்த்திருக்கிற, அவரை ஆராதிக்க எதிர்பார்த்திருக்கிற பரிசுத்த ஜனக்கூட்டம் நாம் அல்ல. Unless we keep our relationship holy and pure, we are not the people God expects to worship Him. We are not the right community to worship Him. God asks us to keep up the relationship holy and pure. Maybe the relationship may differ person to person. In the beginning, husband and wife, then parents and children, then brothers and sisters, then came in-laws, then came grandchildren, all sorts of relationship. You take any relationship, all relationship should be maintained holy and pure. When it comes to church, சபை என்று வரும் பொழுது ஒரே உறவுதான். சபை என்று வரும் பொழுது ஒரே உறவுதான். ஏனென்றால் இந்த உறவு நித்தியமானது. இந்த உறவு நித்தியமானது. When it comes to church, there is only one relationship, because that relationship is going to be eternal. That relationship is going to be eternal. சபை என்று வரும் பொழுது ஒரே உறவுதான். சரியா? அந்த உறவு ஏன் அந்த ஒரு உறவு? அந்த உறவு தான் நித்தியமான உறவாய் இருக்க போகிறது. ஒரு சில ரெஃபரன்ஸை நீங்க டிஸ்கிரிப்ஷனை பார்க்குறீங்களோ இல்லையா எனக்கு தெரியாது. நான் எல்லா ரெஃபரன்ஸையும் வேர்ஸ் பை வேர்ஸ் நான் சொல்ல விரும்பல, வசனமா வாசித்து சொல்ல விரும்பல. நான் சொல்ல வந்த சத்தியத்தினுடைய சாராம்சத்தை மாத்திரம்
சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். ரைட், அது என்ன உறவு தெரியுமா? சகோதர உறவு. என்ன உறவு? சகோதர உறவு. You know what is the relationship? It is the relationship of brotherhood, which includes both the genders. In the brotherhood, it includes both the genders. சகோதரன் சகோதரி, ரெண்டு பாலினங்களையும் இணைத்து கட்டுகிற ஒரு உறவு சகோதர உறவு. சகோதரன் சகோதரி என்கிறதான உறவு ஆண்டவர் உயிர் தெழுந்த உடனே ஆரம்பிச்சு விட்ட உறவுங்க. When the Lord, after his resurrection, he called his disciple my brothers. My brothers. When he appeared to Mary Magdalene, you know what he said? You tell my brothers that I have resurrected from dead. என் சகோதரருக்கு சொல்லுங்க நான் உயிர் தெழுந்து விட்டேன் என்று சொல்லி. என்ன அழகான உறவை வைத்து அழைக்கிறார். ஒருவேளை அவர் வாழ்ந்த நாட்களில் சீஷர்களை சிநேகிதர்கள் என்று சொல்லி அழைத்தார், சீஷர்கள் என்று சொல்லி அழைத்தார், அப்போஸ்தலர் என்று அழைத்தார், பல உறவுகளை அழைத்தார். ஆனால் உயிர் தெழுந்து ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டாக்கி தனக்கென்று தன்னை ஆராதிப்பதற்கென்று ஒரு பரிசுத்த கூட்டத்தை ஏற்படுத்தின தேவன் அந்த உறவை எப்படி அழைத்தார் தெரியுமா? சகோதரன் என்று சொல்லி அழைத்தார். தன்னுடைய சீஷர்களை சகோதரன் என்று சொல்லி அழைத்த ஒரே குருவானவர் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. தன்னுடைய சீஷர்களை இல்ல, the only one guru or master who called his disciple is our Lord. Disciple, brothers is our Lord. What a wonderful relationship our Lord had with his disciples, calling them my brothers. My brothers. என் சகோதரர்கள் என்று சொல்லி. என்ன அழகான ஒரு உறவை ஏற்படுத்தினார். இன்னும் அநேக வசனங்களை சுவிசேஷ புஸ்தகங்களை வாசிக்கிறோம். ஒரு முறை மரியம்மாவுக்கும் யோசேப்புக்கும் பிறந்த குழந்தைகள் வருகிறார்கள். உங்களுடைய சகோதரரும் சகோதரிகள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவருக்கு அறிவிக்கப்பட சொன்னார். என் சகோதர சகோதரிகள் யார் என்று சொல்லி அங்கே அமர்ந்திருந்த அவரை பின்பற்றின சீஷர்களை பார்த்து இவர்களே என் சகோதரியும் சகோதரனுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி. அப்படின்னால் God considered everybody as his own brothers and sisters. கடவுள் எல்லாரையும் தன்னுடைய சொந்த சகோதர சகோதரிகளாக பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே தான் அவர் உயிர் தெழுந்த உடனே தன்னுடைய சீஷர்களை சகோதரர்கள் என்று சொல்லி அழைத்தார். என்ன அழகான உறவு பார்த்தீங்க. அப்ப திருச்சபையில நித்தியத்திற்கென்று ஏற்படுத்தப்பட்ட ஒரே உறவு என்ன தெரியுமா? சகோதர உறவு மாத்திரமே. The only one relationship that is made in the church for eternity is a relationship of brotherhood. Relationship of brotherhood. A relationship of brothers and sisters. என் திருச்சபையில விசுவாசிகளை பார்க்கும் பொழுது சகோதர பாசத்தோடு பார்க்க முடிகிறதா? சகோதர பார்வையோடு கூட பார்க்க முடிகிறதா? சகோதர சகோதரி பார்வையோடு கூட பார்க்க முடிகிறதா? இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம், 1 John chapter 3 verse 2. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கின்ற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். Can I please read it in English? 1 John chapter 3 verse 2. Dear friends, now we are children of God. See the relationship that is given now
we are children of God, and what we will be and what we will be has not yet been made known. has not yet been made known, or in other version it says it is not revealed. But we know that But we know that when Christ appears, when Christ appears, we shall be like him, we shall be like him, for we shall see him as he is. for we shall see him as he is. எனக்கு நிறைய திருச்சபைகள் ஒருவேளை ஆராதனை குறித்து பேசும் பொழுது சில சிறு திருச்சபைகளை சொல்லி ஆக வேண்டும். பரிசுத்த சபை, பரிசுத்தவான்களின் சபை, பரிசுத்தவாட்டி சபை, இல்ல ஆவிக்குரிய சபை அப்படின்னு சொல்லிட்டு உறவுகளுக்கு பலவிதமான, இப்பொழுதே எல்லாரும் பரிசுத்தவான்களாக இங்கே மாறிவிட்டோம் என்று சொல்லி பரிசுத்தவான்களின் சபை என்று சொல்லி தங்களுடைய ஆடைகளையும் பார்வையையும் தங்களுடைய கெட்டப்பையும் மாற்றி கொண்டிருக்கிற சபைகள் இருக்கின்றன. சமீபத்தில் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தேன். ஒரு பெரிய கூட்டம் உட்காந்துருந்துச்சு. ஃபுல் ஒயிட் ஜிப்பா அண்ட் ஒயிட் வேஸ்டியோடு கூட. என்ன கீழே விளக்கம் கொடுத்துருச்சு? பரிசுத்தவான்களின் கூடுகை. ஏசாமி உடனே வந்திருக்குன்னா அதை பார்த்த உடனே ஏசாமி உடனே நியாயத்தீர்ப்பு கொண்டு இருந்தாருன்னா அந்த வெள்ளை வேட்டி கட்டவங்க வெள்ளை அங்கி போட்டவங்க எத்தனை பேர் பரிசுத்தவான்கள்னு அப்பவே தெரிஞ்சிருக்கும். ஏன் அந்த உலகத்துல நாம இருக்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற உறவு அவருடைய பிள்ளைகள். When we are in the world, the only one relationship that is given to us is that when it comes to church, that is we are his children. We are his children. அவருடைய பிள்ளைகள் என்கிறதான ஒரு உறவு தான். When we are his children, with my fellow believer, along with my fellow believer, I am their brother. They are my brothers. All the children of God are brothers and sisters to one another. நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்போம் என்றால் நமக்குள்ளாக ஒருவருக்கொருவர் நாம் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். வெளிப்படுத்தப்படாத ஒரு உறவை இப்ப யோசிக்காதீங்க. அதை தான் யோவான்ல வாசிக்கேட்டோம். அது வெளிப்படுத்தப்படல இன்னும். The relationship which will be having after this life is not revealed yet. ஆண்டவர் சுவிசேஷத்தில் அருமையா சொல்லி இருக்கிறார், நம்ம எல்லாரும் தேவதூதர்களை போல இருப்போம். அவ்வளவுதான். நம்ம எல்லாரும் தேவதூதர்களை போல இருப்போம். அவ்வளவுதான். அப்படின்னா அர்த்தம் பரிசுத்தமா இருப்போம். இந்த மாம்சம் இருக்காது. இந்த மாம்சம் இருக்காது. நான் பார்க்கிற இந்த மாம்சம் இருக்காது. இல்ல, we will not have any material. We will not have matter. The matter will be left out in this world. இந்த பொருள் நம்ம பொருளால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பொருள் இந்த உலகத்தில் விடப்படும். ஆனா சரீர உயிர்த்தெழுதல் உண்டு. என்ன சரீரம்? ஆவிக்குரிய சரீரம். ஆவிக்குரிய சரீர உயிர்த்தெழுதல் உண்டு. ஆனா இந்த பொருள் இருக்காது. பொருள் இல்லாத ஒரு சரீரம். All this matter will not be there, but there will be a bodily resurrection. The body that is called spiritual body. Spiritual body, so that we will be able to identify each other there in heaven. ஒருவருக்கொருவர் நாம் புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு அவர்களின் தாயாய் இருந்தார்கள், அவரின் தகப்பனாய் இருந்தார்கள், இவர்கள் என் மனைவியாய் இருந்தார்கள், இவர்கள் என் பிள்ளைகளாய் இருந்தார்கள், இவர் என் பெற்றோராய் இருந்தார்கள், என் சகோதரனாய் இருந்தார்கள், அந்த இதெல்லாம் ஞாபகம் வரும். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் என்ன செய்வோம்? நம்ம எல்லாரும் தேவதூதர்களாய் இருப்போம். ஐடென்டிஃபை பண்ணிக்கிடுவோம். ஆனா தேவதூதர்களை போல இருப்போம். இங்கே யோவான் எழுதும்போது என்ன சொல்லுகிறார்? அவர் இருக்கிற வண்ணமாக நாம் தரிசிப்பதனால் என்ன நடக்கும்? ஒருவேளை அவருக்கு ஒப்பா இருப்போமோ? அது ஒண்ணு வெளிப்படுத்தப்படலன்னு தான் சொல்றார். அவருக்கு ஒப்பா இருப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய சகோதர சகோதரினா இருப்போம். அவ்வளவுதான். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதர சகோதரிகள். தேவனுடைய பிள்ளைகள் என்றால் என் சக விசுவாசிக்கு நான் சகோதர சகோதரி. அப்போ சகோதர உறவு மாத்திரம் நித்தியமானது. சகோதர உறவு மாத்திரம்
நிச்சயம் நீங்க உலகத்தினுடைய வரலாற்றை கொஞ்சம் ஆழமா படிச்சு பார்த்தீங்கன்னா வரலாற்றுல கொலையில ஆரம்பிச்சு ஆபேலுடைய ரத்தம் சிந்தப்பட்டதில் ஆரம்பிச்சு இன்னைக்கு வருகிற அதிகமாய் சிந்தப்பட்ட ரத்தம் சகோதர உறவிலே ஏற்பட்ட ரத்தம். சகோதர உறவில ஏற்படுத்தப்பட்ட விழுந்த ரத்தம் மாத்திரம் தான் வரலாற்றுல அதிகமா விழுந்திருக்கிற யுத்தங்களிலும் எல்லாவற்றிலும். ஏன் நம்ம உதாரணம் எடுத்துக்கிடுமே, இன்னைக்கு பாகிஸ்தானை வைத்து அரசியல் பண்ணி கொண்டிருக்கிற அரசியல்வாதிகள், அதுக்காக நான் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணல. ஒரு காலத்துல யாரா இருந்தார்கள்? நம்ம ஊர்ல இருந்தவங்க தான், நம்ம தேசமா இருந்தது. ஓகே, அவர்கள் தனியாக பிரிந்து போயிட்டார், நம்ம சகோதரர்கள் தான். அந்த பகை இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, வளர்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவர்கள் நம்மை பகைக்க, நாம் அவர்களை பகைக்க. அதே போல இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய, இஸ்ரேல் தேசத்தை சுற்றி இருக்கக்கூடிய தேசங்களை யோசிச்சு, ஒருவருக்கொருவர் சகோதரர்கள். எங்கெல்லாம் யுத்தங்கள் நடக்குதோ, எங்கெல்லாம் சவுத் கொரியா, நார்த் கொரியா, சகோதரர்கள் இல்லையா? எல்லாம் ஒன்னா இருந்தவங்க. அங்கதான் அதிகமான ரத்தம் சிந்தப்படுகிறது. எந்த உறவை தனக்கு பரிசுத்த ஜனமாயிருந்து எந்த உறவின் மூலமாக தன்னை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்தாரோ, வரலாற்றில் அந்த உறவுகள் எல்லாம் என்ன செய்கிறது? ரத்தம் சிந்தினதை நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கும் அதே காரியங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறோம். சபையில் அது நடக்கக்கூடாது. சபையில சகோதர உறவானது கொச்சைப்படுத்தப்படக்கூடாது. சபையில சகோதர உறவானது கொல்லப்படக்கூடாது. See, when you look at the entire history of the world, more bloodshed has happened between brothers. சாத்தான் எவ்வளவு அழகா வரலாற்றுல விளையாடி இருக்கான் பாத்தீங்களா? ஆண்டவர் எதிர்பார்த்தது ஒரு சகோதர ஜனக்கூட்டம் தன்னை ஆராதிக்கும் என்று சொல்லி. ஆனா சகோதரர்களுக்குள்ளாக காயின் ஆபேலில் இருந்து ஏற்பட்ட பகையை இன்றைக்கு வரை வரலாற்றில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், கண்டு கொண்டிருக்கிறோமே. அந்த பகை சபையிலே வந்துவிடக் கூடாது என்பது என்னுடைய அக்கறை. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். That enmity should not come into the church. But look at the church now. எவ்வளவு பிரிவினைகள்! ஒவ்வொரு சர்ச்சஸ்லயும் குரூப்பிசம் இருக்குது. நான் பவுலை சார்ந்தவன் என்று சொல்லி, நான் அப்போலோவை சார்ந்தவன் என்று சொல்லி, நான் பேதுருவை சார்ந்தவன் என்று சொல்லி ஒவ்வொரு கூட்டமா வச்சிருக்கிறோம்ல. சபையில குரூப்பிசம் பிளே பண்ணாதீங்க. இட் இஸ் a curse on you. சாபமான ஒரு காரியம். குரூப்பா அலையாதீங்க. குரூப்பிசத்தை சபையில தயவு செய்து கொண்டு வராதீங்க. ஒரே குரூப் தான் ஏசாமி ஏற்படுத்தினது, ஒரே குரூப் தான் சபை, அவ்வளவுதான். சகோதர சபை. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் சகோதரர்களா இருக்க விரும்புகிறார். அந்த சகோதரருக்குள்ளாக குரூப்பிசத்தின் மூலமாக நீங்கள் பகையை கொண்டு வந்து, பகையை வளர்த்து, பகையை வைத்துக் கொண்டே இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஆராதிக்கிற ஆராதனை ஜீவனுள்ள ஆராதனையாக ஒரு காலம் இருக்காது. நீங்க பயங்கரமா பாடலாம், பயங்கரமா ஆடலாம், பயங்கரமா ஜெபம் பண்ணலாம். சகோதர உறவை பாதுகாத்துக் கொண்டவரை ஆராதிப்பது உண்மையா? சகோதர உறவை பாதுகாத்துக் கொண்டு ஆராதிப்பது உண்மையா? சற்று யோசித்து பாருங்கள். மூன்றே மூன்று விஷயம். அதை மாத்திரம் இந்த சகோதர உறவிலே பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய மூன்றே மூன்று விஷயத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லிட்டு நான் இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். சகோதர உறவை மெயின்டைன் பண்ணுவதற்கு, to maintain the brotherly relationship in the church while worshiping the Lord, to make the worship live and meaningful, you have to do three things while worshiping the Lord.
அவரை ஆராதிக்க கடந்து வரும் பொழுது 3 முக்கியமான காரியங்களை சகோதர உறவிலே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது மாத்திரமே ஒரே மனதோடு ஒரே சத்தத்தோடு அல்லது ஒரே உதடோடு கூட தேவனை ஜீவனுள்ள ஆராதனையில் அவரை ஆராதிக்க முடியும். சகோதர உறவுல பகை இருந்துச்சு, சகோதர உறவை அசுத்தமாச்சு, நான் ஆராதிக்கிற எந்த ஆராதனையும் ஜீவனுள்ள ஆராதனையாக இருக்காது. மறந்துடாதீங்க. வேதாகமத்தில் சபைக்கு 3 அழகான மெட்டபர்ஸ் அல்லது விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, சபையை ஆண்டவர் இவ்விதமாக அழைக்கிறார், மணவாட்டியாகிய சபை என்று சொல்லி அழைக்கிறார். சபை மாளிகை என்று சொல்லி அழைக்கிறார். சபை எப்படி அழைக்கிறார்? He calls his church as bride. He calls his church as building. And he calls his church as body. சரீரமே அழைக்கிறார். சபையை கிறிஸ்துவின் சரீரம் என்றும், சபையை கிறிஸ்துவின் மணவாட்டி என்றும், சபையை கிறிஸ்துவின் மாளிகை என்றும் அழைக்கிறார். அதுல ஒரு இணைப்பு காணப்படுகிறது. There is a connectivity when he calls his church as bride. There is a connectivity when he calls his church as building. There is a connectivity when he calls his church as body. Bride, body and building. These 3 metaphors, 3 things are made from parts, part by part. The parts are connected. The parts of the building is connected and made as a building. The parts of the body and different parts of the body is connected into one body. And different personalities connected as one bride. One bride. இதுல ஒரே ஒரு உறவு மாத்திரம்தான் இருக்கணும், சகோதர உறவு. அந்த சகோதர உறவை காத்துக்கொள்வதற்கு 3 விஷயங்களை கவனிக்கணும். 1, மன்னிக்கணும். 2, மதிக்கணும். 3வது, ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஆண்டவருக்கு மகிமையான ஜீவிக்கணும் சபையில. 1 is to forgive. When it comes to the relationship of brother, you always be ready to forgive your brother at any cost. Second thing, you honor your brother. Third thing, you glorify the Lord in the service. Along with the brother, you have forgiven. 3 காரியங்கள். திருச்சபையிலே ஆராதனையை ஜீவனுள்ள ஆராதனையாக, ஒரு கம்யூனிட்டியாக, ஒரு ஜனக்கூட்டமாக அவரை ஆராதிக்க வரும் பொழுது, ஒரு சகோதரர்களாய் அவர் ஆராதிக்க ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அந்த சகோதரர்களே ஒருவருக்கொருவர் மன்னித்திருக்கிறோமா? மத்தேயு 18ஆம் அதிகாரம் நமக்கு தெரிந்த அருமையான வசனங்கள். அழகான ஒரு உதாரணத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க ரொம்ப அழகா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். இது நம்முடைய உறவுகளில் காணப்படாத வரை நிச்சயமாக நம்முடைய ஆராதனைகளை என்ன செய்ய முடியாது, ஜீவனுள்ள ஆராதனையாக நாம் அமைத்துக் கொள்ள முடியாது. 23ஆம் வசனத்திலிருந்து, எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்ற ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடர்ந்து 10,000 தாலந்து கடன்பட்டவன். முதலாவது ஒரு ராஜா என்ன செய்கிறார், கடன்பட்ட ஊழியக்காரனுக்கு 10,000 தாலந்துகள் கடன்பட்ட ஒரு ஊழியக்காரனை ஆண்டவர் மன்னிக்கிறார். அந்த எஜமான் மன்னிக்கிறார். ஆனா மன்னிப்பை வாங்கிக்கிட்ட அவன் தன்னிட்ட கொஞ்சம் கடன்பட்ட
அவனை மன்னிக்க முடியாம போனதனுடைய விளைவு ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். விளைவு ஆண்டவர் சொல்லுகிறார். நிறைய கிறிஸ்தவர்கள் திருச்சபையில் இப்படிதான் இருக்கும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ விட மாட்டான், அவர்களை அறிக்கை செய்து விட்டு இறக்கம் வருவான். இல்ல, நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை நீதிமுள்ளவராக இருக்கிறார். வசனங்கள்லாம் நல்லா தெரியாதனால என்ன செய்வோம்? தைரியமா பாவ அறிக்கை ஆட்ட பண்ணிடுவோம், கடவுள்கிட்ட பண்ணிடுவோம், ஏசாமிட்ட பண்ணிடுவோம். ஆனா என் சகோதரனுக்கு எனக்கு விரோதமா தவறு பண்ணும் பொழுது, சகோதரன்னா எல்லா உறவையும் சாரும். நல்லா கவனிச்சுக்காங்க. எத்தனை பேர் பெற்றோர்கிட்ட பேசாம இருக்கிறாங்க? எத்தனை பேர் சகோதர சகோதரிகிட்ட பேசாம இருக்கிறாங்க? எத்தனை பேர் புருஷ மனைவிக்குள்ள பேசாம இருக்காங்க? எத்தனை பேர் புருஷ மனைவிக்குள்ள மன்னிக்க முடியாத விஷயங்களை வச்சிருக்கிறாங்க? நான் செத்தாலும் மன்னிக்க மாட்டேன். செத்ததுக்கு அப்புறம் யாரும் மன்னிக்க முடியாது. சரியா? செத்ததுக்கு அப்புறம் யாரையும் எதையும் போய் மன்னிக்க முடியாது. அவ்வளவுதான், மன்னிக்கிறதுக்கு நாம இருக்க மாட்டோமே. சில விஷயங்கள் அப்படி சொல்றேன்ல, அவனை நான் செத்தாலும் மன்னிக்க மாட்டேன். எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன் ஐயா, என் மனைவியை இதை மட்டும் மன்னிக்க மாட்டேன், இந்த விஷயத்தை மாத்திரம் மன்னிக்க மாட்டேன். எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன் ஐயா, என் புருஷன் இந்த விஷயத்துல மாத்திரம் மன்னிக்க மாட்டேன். எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன் ஐயா, என் சகோதரன் இந்த விஷயத்துல மாத்திரம் மன்னிக்க மாட்டேன். எல்லாத்தையும் நான் மன்னிச்சிருவேன், என் பெற்றோரை இந்த விஷயத்துல மாத்திரம் மன்னிக்க மாட்டேன். எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன் ஐயா, என் பிள்ளைகளை எனக்கு துரோகம் பண்ணிட்டு அதனால என் பிள்ளைகளை இந்த விஷயத்துல மாத்திரம் நான் மன்னிக்க மாட்டேன். ஏன்? ஆண்டவர் உங்களுக்கு என்னத்தை மன்னிச்சிருக்கிறாரு? ஆண்டவர் என்னத்தெல்லாம் மன்னிச்சிருக்கிறான்னு சொல்லி கொஞ்சம் உட்கார்ந்து யோசித்து பார்த்தோம்னா, என் சகோதரனோ, என் மனைவியோ, என் புருஷனோ, என் பெற்றோரோ, என் பிள்ளைகளோ மன்னிக்கப்படாத அளவுக்கு ஒரு விஷயத்தையும் செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. நான் மன்னிக்க முடியாத அளவுக்கு. கர்த்தருடைய ஜெபத்துல என்ன அழகா ஆண்டவர் கொண்டு வருகிறார். சகோதரர்களுக்குள்ள அந்த உறவு காணப்படும். மனுஷர் எங்களுக்கு செய்த தப்பிங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல நீர் எங்களுக்கு மன்னியும். அப்ப மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள், ஆண்டவரிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் யாரா இருக்க முடியும்? மன்னிக்கிற குணமுடையவர்களா இருக்க முடியும். அப்போ தன்னிட்ட மன்னிப்பு கேட்கிற ஒவ்வொருத்தரும் மற்றவர்களை மன்னிக்க ஆண்டவர் அழைக்கிறத இயேசுவானவர் இந்த உலகத்துல இருக்கிற பொழுதே என்ன செய்திருக்கிறார் சொல்லி இருக்கிறார். அழகா கடைசி வசனத்துல சொல்றார் பாருங்க, 18ஆம் வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். நீங்களும் அந்த உறவை அங்க கொண்டு வருகிறார்கள் பாருங்கள். Matthew chapter 18 verse 35. நீங்களும் அவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய், வாயிலல்ல மன்னிச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு போய் அப்படி ஒதுங்கி போறதில்லை, மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஏதோ பாஸ்டரோ அல்லது ஏதோ பிரசங்கியாரோ செய்தியில சொல்லிட்டாங்க, வசனத்தை வாசிட்டேன்னு சொல்லிட்டு என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு கேட்டு உள்ளத்துல வைராக்கியத்தோடு வெளியே போக ஆண்டவர் அழைக்கல. அழகா வார்த்தையை பயன்படுத்துறார். மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பிதாவும் உங்களுக்கு அப்படியே செய்யும். அப்படின்னா என் பிதாவும் மன்னிக்க மாட்டார் உங்களுக்கு அப்படின்னு அர்த்தம். Can you please read it in English? This is how my heavenly Father will treat each of you unless you forgive. How he will treat? He will not forgive unless we forgive my brother. Yeah, read it. Unless you forgive your brother or sister from your heart. Oh. இப்ப சகோதர உறவுல காணப்பட வேண்டிய, சபையில காணப்பட வேண்டிய, அந்த சகோதர உறவை காத்துக்கொள்வதற்கு காணப்பட வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா? மன்னிக்கணும். மன்னிக்கணும். சரி, மன்னிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? அந்த மன்னிப்பை நான் உண்மையாக மனப்பூர்வமா மன்னிச்சிருக்கனாங்கிறத எப்படி நான் வெளிப்படுத்த முடியும்? எப்படி செயல்படுத்தி காண்பட முடியும்? எப்படி அதை தக்க வைத்துக் கொள்ள முடியும்? நான் மனப்பூர்வமா அவங்களை மன்னிச்சிட்டேன். ரெண்டாவது செய்ய வேண்டியது அவங்களை மதிக்கணும், கனம் பண்ணணும். வேதம் சொல்லுகிறது, கனம் பண்ணுகிறதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யுங்க? Honor your brother. To maintain the forgiveness that is given by me to my fellow brother, you have to honor him. And what are the manners we have to honor? I have given in the description. You can go through that. எந்தெந்த வழிகளில் எப்படியெல்லாம் மன்னிக்க முடியும்? எதனால என் சகோதரனை மன்னிக்க முடியல? நமக்குள்ள பாவத்தினுடைய
வடு அல்லது பாவத்தினுடைய அந்த இயல்பு காணப்படுகிறது. We have got a sinful nature in our life. When we have got the sinful nature, we have got all sorts of pride in our life. Because the evil called sin came through pride in the mind of God's creation, called his angel. சாத்தானுடைய அந்த மனசுல, தேவதனாய் இருந்த பொழுது மனசுல ஏற்பட்ட அந்த பெருமை, யாரெல்லாம் அந்த பாவத்தின் இயல்போடு கூட இருக்காங்களோ அவங்கள்ட்ட காணப்படுற முதல் விஷயம் என்னன்னா பெருமை தான். என் சகோதரனிடத்துல நான் பெருமை பாராட்டி என்ன சாதிச்சிட போறேன்? நிறைய நேரங்கள்ல சபைகளில் பிரச்சனைகள் வர்றது காரணம் தெரியுமா? ரெக்கக்னிஷன் இஷ்யூ. Everybody wants to be recognized somewhere by the church members. வெளியில ரெக்கக்னிஷன் கிடைச்சுன்னா கிடைக்கலன்னா உடனே சபையில வந்து ரெக்கக்னிஷன் எதுக்கு? என் சகோதரனோட வாழ்றதுக்கு நான் எதுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணணும்? ஆண்டவர் அதை குறித்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அழகா சொல்லிட்டார். வந்தனங்களை எதிர்பார்க்கிறார்கள், தங்களை நாடாக்களை இறுக்கிக் கொள்கிறார்கள், வீதிகளில் அவர்கள் போதர்கள் என்று சொல்லி மதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தங்களை என்ன செய்கிறார்கள்? போதல் என்று சொல்லி அழைக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார்கள், வந்தனங்களை எதிர்பார்க்கிறார்கள் என்று சொல்லி அழகா ஆண்டவர் சொல்றார். When we come into the community of worshiping the Lord, no pride, with all my humble heart, with a brotherly love, I worship the Lord. I make the worship live and meaningful. மதிக்கணும், ஒருவரை மதிக்கணும், கனம் பண்ணணும், வார்த்தையில கனம் பண்ணணும், வாழ்க்கையில கனம் பண்ணணும், செய்கையில கனம் பண்ணணும். அதுக்கெல்லாம் உண்டான வசனங்களை நான் கொடுத்திருக்கிறேன், நீங்க வாசித்து பாருங்க. அதுக்கப்புறம் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். எப்படி மகிமைப்படுத்த முடியும்? Only by uttering words. Is it glorifying the Lord? Just uttering the word, whatever the word we know about God and His being. It is by serving my fellow brother. என்னுடைய சகோதரனுக்கு சேவை பணி செய்யாதபடி, ஆங்கில 2 வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு 2 விதமான வேர்ஷன்ல. Ministering my brother and serving my brother, 2 words are used. When I serve my brother, the God has brought that service in a higher level and using the word minister. Serving by my brother is not just serving as a servant, it is serving as a minister. It takes that service to a higher level. என் சகோதரனுக்கு சேவை செய்வதை ஆண்டவர் உயர்ந்த இடத்தில் கொண்டு போகிறார். என்ன அழகான ஒரு ஆண்டவர்! என் சகோதரருக்கு சேவை செய்கிறதுனால ஆண்டவர் மகிமைப்படுகிறார். இந்த சிறியர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். Whatever we do to the least is equal to done to the Lord. என் சகோதரனை கனம் பண்ணி, என் சகோதரனுக்கு சேவை செய்து, என் சகோதரனுக்கு நான் சேவை செய்து, என் சகோதரனோடு கூட நான் சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி யாரை துதிக்கணும்? மகிமைப்படுத்துகிறோம். சங்கீதம் பாடுறதே என் சகோதரனுக்கு சேவை செய்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு தான். கீர்த்தனைகள் பாடுகிறதே என் சகோதரனுக்கு சேவை செய்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு. ஞான பாட்டுகள் பாடுகிறதே என் சகோதரனுக்கு சேவை செய்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது. மன்னியுங்கள், மதியுங்கள் அல்லது கனம் பண்ணுங்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள் சேவை செய்வதன் மூலமாக.
அப்பொழுது மாத்திரமே சகோதர உறவை நீங்களும் நானும் பாதுகாத்துக் கொள்ள முடியும். Forgive, honor and glorify the Lord by serving your brothers. அந்த சகோதரர்களோடு கூட, மன்னிக்கப்பட்டவர்களோடு கூட இணைந்து, மன்னிக்கப்பட்ட என் சகோதரனோடு கூட இணைந்து ஆராதிக்கிற ஆராதனை மாத்திரமே ஜீவனுள்ள ஆராதனையாகவும் அர்த்தமுள்ள ஆராதனையாக இருக்கும். அந்த ஆராதனையிலே மாத்திரம் ஜீவனுள்ள தெய்வத்தை தரிசிக்க முடியும். கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல பிதாவே, சகோதர உறவை பாதுகாத்துக் கொள்ள எங்களை அழைத்திருக்கிறீர். ஆகவே தான் சங்கீதத்தில் வாசிக்கிட்டோம், இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமானது. அந்த உறவுக்கு உதாரணத்தை ஆரோனை ஆண்டவர் எடுத்திருக்கிறீர். காரணம் என்ன தெரியுமா? ஆரோன் ஆராதிக்க தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஆராதிக்க தெரிந்து கொள்ளப்பட்டவன் சுவாமி. ஆகவே சகோதரர்கள் ஒருமித்து ஆரோனுடைய அபிஷேக தைலத்தை போல, ஆரோனின் அங்கிகளில் வடிகிற அபிஷேக தைலத்தை போல, எர்மோன் மலையிலே விழுகிற பனிக்குப்பாய் அது ஆசீர்வாதம் நிறைந்ததாய் இருக்கிறதே சுவாமி. ஆகவே சகோதர உறவு ஆராதனைக்கு ஏற்படுத்தப்பட்ட உறவு, அது நித்தியமான உறவு. The relationship of brotherhood and brotherly relationship are made to worship Lord. Worship the Lord. சகோதர பாசத்தோடு கூட ஆலயத்திலிருந்து ஆராதிக்க அர்ப்பணித்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனைக்கு முடிவாக தேவனுடைய நாமமிக்கென்று கீர்த்தனைகளிலே 352 கீர்த்தனை பாடும். 352 கீர்த்தனை, மனம் இசைந்து அனைவரும் உடன்பிறப்பாய் தினம் வாழ்வது சிறப்பானது என்கிறதான கீர்த்தனையை பாடும். மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பாய் தினம் வாழ்வது சிறப்பானது. மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பாய் தினம் வாழ்வது சிறப்பானது. நன்மையானது, இன்பமானது, மண் வாழ்வது பேரழகு. மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பாய் தினம் வாழ்வது சிறப்பானது. அது ஆரோனின் தலை மீது பொழிந்து அவனது தாடியில் வழிந்து, அது ஆரோனின் தலை மீது பொழிந்து அவனது தாடியில் வழிந்து, அங்கேயில் குழைந்து தொங்காலில் இழைந்து, அங்கேயில் குழைந்து தொங்காலில் இழைந்து, கீழ்வாடிந்திடும் பரிமளம் போன்றது. மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பாய் தினம் வாழ்வது சிறப்பானது. அது ஏர்மோனின் மலையதன் மேலும் சீயோனின் சிகரங்கள் மீதும், அது ஏர்மோனின் மலையதன் மேலும் சீயோனின் சிகரங்கள் மீதும், மெல்லென கோவிந்து சில்லென குவிந்து, மெல்லென கோவிந்து சில்லென குவிந்து, தினம் பறந்திடும் பணியினை போன்றது. மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பாய் தினம் வாழ்வது சிறப்பானது. இன்று இனம் மொழி பொருள் நிலை கொண்டு எத்தனை பிரிவுகளுண்டு. இன்று இனம் மொழி பொருள் நிலை கொண்டு
சிறப்பானது. மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பார். தினம் வாழ்வது சிறப்பானது. நன்மையானது இன்பமானது வாழ்வென பேரழகு. மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பார். தினம் வாழ்வது சிறப்பானது. மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பார். தினம் வாழ்வது சிறப்பானது. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என் சகோதரனோடு கூட, ரட்சிக்கப்பட்ட என் சகோதரனோடு கூட, என்னால் மன்னிக்கப்பட்ட என் சகோதரனோடு கூட, தேவனால் மன்னிக்கப்பட்ட என் சகோதரனோடு கூட உம்மை ஆராதிப்பதற்காகவே என்னை தெரிந்து கொண்டீர் சாமி. என்ன அழகான சத்தியம். சகோதர உறவு, அவரை ஆராதிப்பதற்கென்று ஏற்படுத்தப்பட்ட உறவு, அது எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவினாலே கிடைக்கப்பெற்ற உறவு சாமி. அந்த உறவை அசுத்தப்படுத்தி விடாதபடி, கொச்சைப்படுத்தி விடாதபடி அந்த உறவுல நிலைத்திருக்க மன்னிக்கிறவர்களாய், மதிக்கிறவர்களாய், என் சகோதரனுக்கு சேவை செய்வதன் மூலமாக தேவனை மகிமைப்படுத்தி அவரை ஆராதிக்கிறவர்களாய் இருக்க அர்ப்பணித்த பிள்ளைகளை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் தந்த வசனங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் தந்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. உம்மை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு நீர் கொடுத்த உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுடைய சகோதரர்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் கொடுத்திருக்கிற காணிக்கைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த உள்ளங்களையும் அவருடைய உழைப்பையும் கர்த்தர் கனம் பண்ணி, அதை பெருக பண்ணி, அதை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக உம்முடைய கரத்திலே பெற்றுக்கொண்டது உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருடைய இல்லங்களையும் உள்ளங்களையும் தேவ சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் சுகவாழ்வினாலும் நீர் பாதுகாத்துக் கொள்ள அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் காவலும் சந்தோஷமும் சமாதானமும் என்னென்றைக்கும் உங்கள் அனைவரோடும் இருந்து வழி நடத்துவதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.